ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம பிஸ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்பம் ஆட்ட போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் 3 கிளாஸு பச்சரிசி, இப்போ பார்த்தீங்கல்ல இதே மாதிரி ஒரு அரை கிளாஸுக்கும் கம்மியாக உளுந்து எடுத்திருக்கேன். உருட்டு உளுந்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு இப்போ நான் வந்து கிரைண்டரில் போட்டிருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அரிசி ஆட்டுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கிரைண்டர் வந்து ஆன் பண்ணி நல்லா மாவாக ஆட்டி எடுத்துக்குவோம். சரிங்களா, நல்லா ஆட்டிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம போட போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆப்பத்துக்கு நீங்கள் இதை மட்டும் போட்டாலே போதும். இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள், நல்லா மாவை ஆட்டி வலிச்சு வச்சுட்டேன். வேறு எதுவுமே சேர்க்கலை. இந்த ஜவ்வரிசி பழைய சோறு இதெல்லாம் போடுவாங்கள்ல, நான் அதெல்லாம் போடலை. இது மட்டும்தான். கிரைண்டரை கழுவி எடுத்து தண்ணி தான் இது. இதில் வந்து கீழே கொஞ்சம் அரிசி மாவு இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதை வச்சுருக்கேன். பாருங்கள், இதை இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். கிரைண்டரை கழுவி எடுத்தோம்னா அந்த தண்ணி தான் இது. பார்த்திங்களா, நல்லா கூழ் மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்தோடனே இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினோடனே பாருங்கள், நம்ம மாவாட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இதை சேர்த்துடணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா புளிச்சு வரும். அதுக்காக தான் ஆப்பம் நல்லா மெதுவாக ரொம்ப சூப்பராக வரும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம், ஓவர் நைட் வந்து வெளியவே வச்சுருங்க. பாருங்கள், நல்லா புளிச்சு வந்துருச்சு. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நான் வந்து அன்றைக்கி ஆட்டியிருக்கேன். ஆட்டின அன்றைக்கி ராத்திரி வச்சுட்டு இன்றைக்கி காலையில் நான் வந்து ஆப்பம் சுட போகிறேன். நல்லா புளிச்சு வந்துருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம உப்பு போடணும் இல்லையா, இப்படியே போட்டிங்கன்னா வந்து கட்டி கட்டி ஆயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் உப்பை கரைச்சி அந்த இதை நான் வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பம் மாவு ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு ஆப்பம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதிலையே கொஞ்சம் வெல்லத்தை கட்டியாக காய்ச்சி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் இனிப்பு ஆப்பத்துக்கு. இது வந்து நார்மல் ஆப்பம் தான். ஸோ ஆப்பம் சுட போகிறோம். நல்லா கல் காஞ்சோடனே ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, மாவு ஊற்றினதுமே நல்லா வந்துருச்சு சூப்பராக. மாவை இந்த மாதிரி ஆட்டி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும். நல்ல பஞ்சு மாதிரி வரும். இது பார்த்திங்களா, சூப்பராக வந்துருக்கு. ஆப்பம் ரெடி. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்பம் ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ஆப்பம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி மாவு ஆட்டி செஞ்சு பாருங்கள். Thank you for watching.